வெல்கம் டு மை சேனல் வைசஸ் உலகம். எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி மார்னிங். ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒரு நம்ம கார்டனோட ஒரு சின்ன டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சம்மர் சீசன் வந்தாச்சுனாலும் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்க. குட்டியான ஒயிட் ரோஸு இப்போ தான் மொட்டு விட்டு விரிஞ்சிருக்கு. இது நல்லா விரிஞ்ச ஒயிட் ரோஸு. ஒரே ஒரு வாழைத்தண்டை வெட்டினா போதும், அதுக்கு பக்கத்தில் 4 கண் வந்துருச்சுங்க. இதை பாருங்க, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இந்த வாழையில தான் நாங்கள் ஃப்ரைடே கூட சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் கரெக்டாக பூஜை பண்ணுறதுக்கான அழகான துளசி செடி கொஞ்சம் வெயிலில் வாடி இருக்குது, ஆனால் தண்ணி ஊற்றினா சரியாயிடும். இந்த ஹைபிஸ்கஸ்லாம் பாருங்களேன், ஃபஸ்ட்டு இந்த ரெட்டும் எல்லோவும் இந்த வெரைட்டி மட்டும்தான் பூக்கும்னு நினச்சோம். ஆனால் புதுசாக இப்போ பிங்க் கலர் ஹைபிஸ்கஸும் பூத்துருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹைபிஸ்கஸ், அதுக்கப்புறமா இங்கே கனகாம்பரம் செடியெல்லாம் இருக்குங்க பாருங்க. இதை வச்சு ஒரு கட்டை நிறைய ஒரு பூ கூட கட்டலாங்க. இதை பாருங்க, நல்ல பிங்க் கலரில் ரோஸு, கனகாம்பரம் எடுத்து. இது வந்து கத்திரிக்காய் செடி. வெள்ளிக்கிழமை கூட நாங்கள் இதுலேருந்து ஒரு குட்டியான கத்திரிக்காய் மட்டும் எடுத்தோம். இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இங்கே இதுவும் ஒரு ஹைபிஸ்கஸ் செடி தான், நல்லா பெருசாக புதர் மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த பப்பாயா மரம் ரொம்ப வந்து உரமாக இருந்ததுனால நம்ம வெட்டலாம்னு நினச்சோம். வெட்டின மரத்துலேருந்து இவ்வளோ இலை முளைச்சிருக்கு. இங்கே மேலேயும் பாருங்கள், அந்த மரமும் வெட்டினது தான். அதுலேருந்து அவ்வளோ இலை முளைச்சிருக்கு. இதுலேயே வந்து நம்ம 2 வகையான நம்ம டெய்லி சாப்பிட்ற அந்த இலை இருக்குது. ஸோ ஒன்று புதினா பாருங்கள், குட்டியாக இருந்தாலும் அழகாக காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறமா இங்கே இந்த கொத்தமல்லி செடி பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்குது. அதோட புதினா ரெண்டுமே வந்து நம்மளுக்கு அழகாக காய்ச்சிருக்கு. இந்த பாருங்க, நம்ம வீட்டில் ரோஸு, ஹைபிஸ்கஸ்னு எல்லா பூ இருந்தாலுமே வீட்டில் மல்லிகை மட்டும் வந்திருக்குங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக வரல இன்னும், ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்திருக்கு. அது பெருசாக வந்துடும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இது நல்ல ரோஸ் செடி, நல்லா வந்து இப்போ வரைக்கும் மொட்டு தான் விட்டுருக்கு. இங்கே ஒரு மொட்டு, இங்கே ஒரு மொட்டு, இங்கே நல்லா பெரிய ஒரு மொட்டு இருக்குது. இதெல்லாம் சீக்கிரமாக விரிஞ்சிரும், நல்லா அழகாக ரோஸாக மாறிடும். ஸோ ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து சாமிக்கு போடுறதுக்காக 3 பூ பறிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த ஹோம் டூர் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் இந்த பூ வந்து சாமிக்கு வைக்க போகிறேன், வாங்க. அடுத்து சிவனுக்கு, அதுக்கப்புறமா அம்பாளுக்கு. சரி, 3 பூ வச்சாச்சு, சாமிக்கு பூஜை பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கார்டன் பற்றி, பூஜை பண்ணுறதை பற்றி வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் ரெக்கமெண்டேஷனை கன்சிடர் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.